ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, யூடியூப் எல்லாத்துலேயுமே ரொம்ப இப்போது ஃபேமஸாக ஒன்று பரவிட்டுருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற குபேரர் கோவில். அது ரொம்ப நாளாக நாங்கள் பார்த்துட்டே இருந்தேன்னா, சரி அங்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கே போகிறதுக்கு நாங்கள் ஒரு நாள் செலக்ட் பண்ணோம். அது என்ன நாள் பார்த்தீங்கன்னா, அங்கே முருகரும் இருக்கார். முருகரும் இருக்கிறதுனால அங்கே வந்து 1 மணிலேருந்து 2 மணிக்கும் சுக்கிர அந்த பூஜை பண்ணுவாங்களா, அது ரொம்ப நல்லதுன்றதுனால அங்கே செவ்வாய்க்கிழமை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சாய் சிஸ்டரும் குபேரர் அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்க குபேரர் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஈக்கக்க கூட இல்லை. எண்ணி ஒரு 5 பேர் மட்டும்தான் அந்த பஸ்ஸில் இருக்கும். வேறு யாரும் இல்லை. ரொம்ப காலியாகவே இருந்தது. ஃப்ரீயாக நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இறங்கின உடனே டைம் ஆகிடுச்சி. காஞ்சிபுரம் வந்து காமாட்சி அம்மனை பார்க்காம போகக்கூடாதுல, காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். அங்கே ஆட்டோ டிரைவர் சொன்னாங்க கோவில் நடையை சாத்திட்ருப்பாங்க அப்படின்ட்டு. சரி இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து இறங்கி ஃபஸ்ட் டைம்ன்றதால ரொம்ப தூரம் அப்படி இருக்கும்னு நாங்கள் நினச்சி ஆட்டோ ஏறணும். ஆட்டோக்கார் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு 100 ரூபா கேட்டார். சரி ரொம்ப தூரம்னு சொல்லிட்டு நாங்கள் 100 ரூபா கொடுக்கலான்னு முடிச்சுட்டு ஏறனா பக்கத்துலேயே ரோடு கிராஸ் பண்ண உடனே கோவில் பக்குன்னு ஆகிடுச்சு. ரொம்ப எங்களை ஏமாற்றிட்டார். சரின்னு உள்ளே போயிட்டு நாங்கள் பூஜை நல்ல தரிசனம், நல்ல முருகரை பார்த்தோம், குபேரை பார்த்தோம். ஆனால் குபேரர் எல்லா உள்ள கோவிலில் போன உடனே ஒரு வைப்ரேஷன் நல்லா பயங்கரமாக வருது. உண்மையிலே நல்ல சுவாமி தரிசனம் நல்லா பார்த்தோம். அங்கே நிறைய டோக்கனும் இருக்குது. அது எவ்வளோ ரேட்டெல்லாம் எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து பூ மட்டும் வாங்கி பார்த்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் பார்க்கலாம், ஃபஸ்ட் டைம் போகிறோம்ல, அதனால் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் யூடியூப்பில் பார்க்குறோம் நிறைய சீரியல் நடிகைங்கள்லாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அப்படி பார்த்தா அவங்க மட்டும்தான் போகணும். அப்புறம் மக்களுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. அப்புறம் நடிகை மட்டும் தான் அந்த கோயிலுக்கு வர முடியும் போல இருக்குது. எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கவும் வாய்ப்பே இல்லை, விடலை. சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் ஆனால் சுவாமி தரிசனம் மட்டும் பார்த்தோம். இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப வருஷம் கோவிலான்னு என்னென்னு எனக்கு தெரியல. இப்போ தான் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நல்ல தரிசனம், முருகருக்கு நல்ல தரிசனம் பார்த்தோம். சுக்கிர ஓலைன்றதுனால குபேரரும் நல்லபடியாக பார்த்தோம். நல்ல ஒரு சிவன், பார்வதி, விஷ்ணு, மகாலட்சுமி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சரஸ்வதி, பிரம்மதேவர், இவங்களுக்குன்னு ஒரு சன்னதி, கால் பாதம்லாம் வச்சுருக்காங்க. டோக்கன் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அவங்க கையாலே நல்லா ஆரத்திலாம் காட்ட விடுறாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தாலும் எங்களுக்கு தெரியல, ரொம்ப ஏமாந்துட்டோம் நாங்கள் ஆட்டோலலாம். வெளியில் பார்த்திங்கன்னா பூக்கடை இருக்குது, அங்கே தான் வாங்கிட்டு போனோம். ஒரு 2-3 பூக்கடை மட்டும்தான் இருக்குது. வெளியில் மட்டும் நாங்கள் உள்ளே நல்லா சாமி தரிசனம்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா க்யூ நிறைய இருந்தது. அன்னதானம் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஏனோ தானோ போடணும் அப்படின்னு போடாமல் நல்ல அன்னதானமாக இருந்தாலும் நல்லபடியாக நல்ல ஒரு சாப்பாடு போட்டாங்க. உண்மையிலே ஏனோ தானோன்னு கிடையாமல் நல்ல சாப்பாடு நல்லபடியாக போட்டாங்க. நாங்கள் நல்லா ரசித்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே பிளைட்டு வந்து கழுவுறதுக்கு நம்மளே வாஷ் பண்ணி அங்கே வச்சிடணும். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சாமி தரிசனம் நல்லபடியாக பார்த்தோம். நாங்கள் விநாயகர் இருக்கார், முருகர் இருக்கார், மகாலட்சுமி அம்பாள் இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே போன உடனே அகத்தியர் இருக்கார். ஃபஸ்ட்டு அகத்தியரை தான் பார்க்கணும். சுற்றி நிறைய இருக்காங்க. அந்த கோவிலை சுற்றி நிறைய அகத்தியர்கள் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் எனக்கு சொல்ல வரல. நிறைய அகத்தியர் இருக்காங்க. கோயில் உள்ள ஒரு நல்ல வைப்ரேஷனும் நல்லா இருக்குது. உண்மையிலே நீங்கள் போயிட்டு வாங்க. போக இஷ்டம் இருக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நான் அந்த கோவிலில் வைப்ரேஷன் நல்லா உணர்ந்தேன். நாங்கள் நல்லபடியாக சாமி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு பிளேட்டை வாஷ் பண்ணி வச்சுட்டு நானும் சாய் சிஸ்டரும் வெளியில் மட்டும் நாங்கள் அந்த வீடியோவும் அங்கே இருக்கிற ஒரு எருக்கஞ்செடி அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் மட்டும் நாங்கள் ஒரு வீடியோ சும்மா ஒரு கவர் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து 10 ரூபா கொடுத்தா ஆட்டோ ஏறி நாங்கள் வந்துட்டு ஒரு டீ கடையில் வந்துட்டு ஒரு டீயும் சுட 2 பட்டர் பிஸ்கெட்டும் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி மறுபடியும் வீட்டுக்கு பஸ்ஸு ஏறினா மறுபடியும் அதே பஸ்ஸு காலியாக தான் வருது, ஒருத்தரும் இல்லை. நல்லபடியாக சாமி தரிசனம் பார்த்தோம். மறுபடியும் நாங்கள் அங்கேருந்து வந்துட்டு நல்லா பாதி வழியில் பார்த்திங்கன்னா மழை. காஞ்சிபுரத்தில் நாங்கள் வரும்போது மழை இல்லை, அங்கேருந்து நல்ல மழை, நல்ல சாமி தரிசனம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு குபேரர்